வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இங்கிலீஷ்ல சில வார்த்தைகள் இருக்கும். அதோடைய நேரடி தமிழ் அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி அர்த்தம் இருந்துச்சு அப்படின்னா, அதை நம்ம அப்படியே இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணிடுவோம். ஆனா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அதை பொருத்தமான இடத்துல சரியான கான்டெக்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால சரியானபடி அந்த ஆங்கில வார்த்தைகளை நம்மளால பயன்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சீக், சர்ச், லுக் ஃபார், இந்த 3 வார்த்தைகள் இதுக்கு நம்ம தமிழ்ல அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா தேடுதல் அப்படின்னு வரும். ஸோ அதை தேடுறது அப்படின்னாலே நம்ம இந்த 3 வார்த்தைகளை எதை வேணா யூஸ் பண்ணலாமா அப்படின்னா நிச்சயமா இல்லை. இது ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருத்தமான இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எந்த இடத்துல இதை யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம் இன்னைக்கு. ஸோ இந்த ஃபைண்ட் வார்த்தையை நம்ம கடைசியா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு சீக். இது எல்லாத்துக்குமே தேடுறதுதான் அர்த்தம்னு சொன்னோம் இல்லையா? சோ நம்ம எதையெல்லாம் ஜென்ரலா தேடுவோம்? பொருள், ஒரு நபர், இதையெல்லாம் நம்ம தேடுவோம். அது தவிர நல்ல ஒரு அறிவை தேடுறது, இல்ல அட்வைஸ் தேடுறது. சோ அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு பொருளோ ஒரு நபரோ இல்ல, அட்வைஸ், நாலேஜ், பெர்மிஷன், ஹெல்ப், இந்த மாதிரி விஷயங்களை தேடுறப்போ நாம இந்த சீக்ன்ற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம். சில சமயங்கள்ல இதோடைய தமிழ் மீனிங் பார்த்தோம்னா நாடுதல், இது கூட ஒரு மீனிங்கா இருக்கும். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எல்லோரும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தேடுகிறார்கள். சோ மகிழ்ச்சி அப்படிங்கிறப்போ அது ஒரு பொருளோ ஒரு நபரோ இல்லை. சோ அதனால இந்த இடத்துல சீக் அப்படின்ற வார்த்தை பொருத்தமானதா இருக்கும். சோ எல்லோரும், எவ்ரிபடி சீக்ஸ் ஹாப்பினஸ் இன் லைஃப். அதே மாதிரி வீடு வாசலை இழந்தவர்கள், அவங்கள என்ன செய்வாங்க? அடைக்கலம் தேடுவர் இல்லையா? சோ அந்த அடைக்கலம் அப்படின்னா ஒரு பாதுகாப்பா இருக்கிற இடம் தேடுறது. அதுக்கு என்னெல்லாம் பொருத்தமான வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஷெல்டர், ரெஃப்யூஜ், அசைலம், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். சோ இந்த இடத்துல நம்ம ஷெல்டர்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த சீக்கோடைய பாஸ்ட் சாட். சோ அவர்கள் அடைக்கலம் தேடினர் அப்படின்னு சொல்றதுக்கு தே சாட் ஷெல்டர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது, இல்ல மருத்துவரின் ஆலோசனையை நாடுவது நல்லது. சோ டாக்டர்ஸ் அட்வைஸ். சோ அட்வைஸ், பெர்மிஷன், ஹெல்ப், இதுக்கெல்லாம் நாம சீக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? So you better seek a doctor's advice. இல்லனா it is better to seek a doctor's advice. போலீஸோட உதவியை நாடுவது நல்லது என்று நினைத்தோம் அப்படின்னு இருக்கு. So we thought it advisable to seek police assistance. So we thought it is advisable, இல்ல we thought it was advisable அப்படி சொல்லக்கூடாது. So we thought it advisable to seek police assistance. So இந்த இடத்துல again போலீஸோட ஹெல்ப்னு சொல்லியிருக்கிறதுனால, போலீஸோட அசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கிறதுனால நம்ம சீக்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு சொல்யூஷன், ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடுறது. சோ அதுக்கும் நாம இந்த சீக்ன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ண போறோம். சோ எலக்ட்ரிசிட்டி ஷார்டேஜுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் காண்பதற்கு அரசு முயன்று வருகிறது. சோ ட்ரைங் டு ஃபைண்ட், அந்த மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல சீக்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். சோ the government is seeking a solution for the electricity shortage. The government is seeking a solution for the electricity shortage. இப்ப நம்ம பார்க்க போற வார்த்தை சர்ச். அதே அர்த்தம் தான், தேடுறது. ஆனா ஒரு இடத்துல தேடுறது, அதுக்குதான் நம்ம சர்ச்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். நான் ரூம்ல தேடினேன், என்னோட பாக்கெட்ல தேடினேன், என்னோட பேக்ல தேடினேன். சோ இந்த மாதிரி ஒரு இடத்தை குறிப்பிட்டு அந்த இடத்துல தேடினேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம சர்ச்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அது தவிர்த்து நீங்க ஒரு பொருளையோ இல்ல ஒரு நபரையோ தேடுறதா சொல்லணும்னு நினைச்சீங்களானா அப்போ நாம சர்ச் ஃபார் அப்படின்ற ஃப்ரேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ சர்ச் ஃபார் சம்திங் இல்ல சர்ச் ஃபார் சம்படி, இப்படிதான் நம்ம சொல்லணும். அவனுடைய பாக்கெட்ல சாவியை தேடினான். ஃபர்ஸ்ட் அவன் பாக்கெட்ல தேடினான். ஸோ ஒரு இடம், he searched his pockets. எதை தேடினா? he searched for the key. சோ ஒரு பொருளை சொல்றப்போ searched for-ன்ற phrase நம்ம யூஸ் பண்ணணும். So he searched for the key, he searched his packets. இதுதான் நம்ம கம்பைண்டா he searched his packets for the key அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி போலீசார் வீடு முழுவதும் தேடினர். அதே மாதிரி போலீசார் ஆதாரத்தை தேடினர். சோ வீடுங்கிறது ஒரு லொகேஷன், அதனால the police searched the entire house அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆதாரத்தை தேடினர்னு சொல்றதுக்கு the police searched for the evidence. சோ இது ரெண்டத்தையும் தான் நம்ம கம்பைன் பண்ண போறோம். The police searched the entire house for evidence. சோ காலையில இருந்து என்னுடைய வாட்சை நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ பொதுவா தொலைச்சிட்டு தேடுறது. சோ அந்த மாதிரி சொல்ற இடத்துலயும் நம்ம வந்து சர்ச் யூஸ் பண்ணுவோம். So I have been searching for my watch since morning.
ஸோ காலையில இருந்துன்னு சொன்னதுனாலதான் நம்ம இங்க have been searching அப்படி போட்டிருக்கோம். இப்போ நான் தேடுறேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா ஐ எம் சர்ச்சிங் ஃபார் மை வாட்ச் அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிடலாம். இப்போ நம்ம பார்க்க போற ஃப்ரேஸ் லுக் ஃபார். சர்ச் ஃபாருக்கும் லுக் ஃபாருக்கும் சில டிஃபரன்சஸ் இருக்கு. பொதுவா லுக் ஃபார்ன்றது ஒரு பொருளையோ ஒரு நபரையோ தேடுறது தான். பட் நமக்கு தேவைப்படுது, வி நீட் தெம் இல்ல வி வாண்ட் தெம். அதே மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்றப்போ அதுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு ஸ்கூலுக்கோ இல்ல காலேஜ்க்கோ போறீங்க, பிரின்சிபால் அவங்கள பார்க்கணும். ஸோ பிரின்சிபால் ரூம் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க தேடுறீங்க. ஸோ அவங்கள பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறதுனால ஒரு ரூமை நீங்க தேடிட்டு இருக்கீங்க. ஸோ பிரின்சிபால் ரூமை தேடிட்டு இருக்கேன், அது எங்க இருக்கு? ஐம் லுக்கிங் ஃபார் தி பிரின்சிபால்ஸ் ரூம், வேர் இஸ் இட்? சில சமயங்கள்ல நமக்குன்னு சில ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும், இல்ல ஸ்பெசிஃபிக்கா. இப்ப நம்ம கடைக்கு போறோம், இந்த மாதிரி எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும், இந்த மாதிரி எனக்கு ஒரு பொருள் வேணும், இந்த மாதிரி நான் தேடிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம், இது எந்த ஷெல்ஃப்ல இருக்கு அப்படிலாம் நம்ம கேட்போம். இல்ல இது மாதிரி காட்ட முடியுமா, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ எனக்கு வந்து ஒரு பிளாக் லெதர்ல ஷூஸ் வேணும், ஸோ அது மாதிரி காட்டுங்க, நான் அது மாதிரி தான் தேடிட்டு இருக்கேன் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஐ எம் லுக்கிங் ஃபார் அ பேர் ஆஃப் ஷூஸ் இன் பிளாக் லெதர். இப்போ அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் வாங்க போறீங்க, மானிட்டர் எனக்கு இப்படி இருக்கணும், நல்ல ஹை ரெசல்யூஷன் இருக்கணும், கேம் விளையாடுற மாதிரி இருக்கணும், இல்ல எடிட்டிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்கா ரெக்யர்மெண்ட்டும் சொல்லுவோம். ஐ எம் லுக்கிங் ஃபார் அ மானிட்டர் வித் ஹை ரெசல்யூஷன். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய தேவைகள், இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேடுறோம். ஸோ அதனாலதான் நம்ம இந்த இடத்துல எல்லாம் லுக்கிங் ஃபார், அதாவது லுக் ஃபார் நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது, நான் வந்து எல்லா புக்ஸும் படிச்சிருக்கேன் சுஜாதாவோடது. இந்த பர்டிகுலர் புக்கு தான் நான் இன்னும் படிக்கல, இந்த புக்கு நான் தேடிட்டு இருக்கேன், ஸோ இது எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்றதுக்கு ஐ எம் லுக்கிங் ஃபார் அ புக் ரிட்டன் பை சுஜாதா. ஐ எம் லுக்கிங் ஃபார் அ புக் ரிட்டன் பை சுஜாதா. இப்போ நாம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் ஒரு ஆஃபீஸ்க்கு போறேன், அங்க சாம்ங்கிறவரை பார்க்கணும் எனக்கு. ஸோ அதனால நான் தேடி போறேன். ஸோ அவரை பார்க்கணும், அவர் எங்க இருக்காரு, அவரை தான் நான் தேடிட்டு இருக்கேன். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார் மிஸ்டர் சாம் அப்படின்றா, அவரை பார்க்க வந்திருக்கேன், அவரை நான் பார்க்கணும், அவர் எங்க இருப்பாரு, அந்த மாதிரி கேட்கறதுக்கு ஐம் லுக்கிங் ஃபார் மிஸ்டர் சாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே மிஸ்டர் சாம் வந்து தொலைஞ்சு போயிட்டாரு, அவரை நான் தேடுறேன் அப்படின்னா ஐம் சர்ச்சிங் ஃபார் சாம். ஸோ இந்த லுக்கிங் ஃபாருக்கும் சர்ச்சிங் ஃபாருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கடைசியா ஃபைண்ட்ன்ற வார்த்தையை எடுத்துக்கலாம். ஸோ மற்ற வார்த்தைகள்ல இருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எப்படின்னா இதோட அர்த்தம் வந்து கண்டுபிடி, தேடு, கண்டுபிடி, என்ன வித்தியாசம், ரெண்டும் ஒண்ணுதானே அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனா ஃபைண்டுடைய இந்த அர்த்தம் வந்து நான் ஒரு பொருளை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம வந்து இந்த ஃபைண்டை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? மற்ற வார்த்தைகளை நான் யூஸ் பண்ண முடியாது, தேடுறதுக்கு மட்டும்தான் அதை நாம பயன்படுத்த முடியும். இப்போ எனக்கு நான் வந்து என்னோட பென் எங்கேயோ வச்சுட்டேன், தேடுறேன். ஐ எம் ட்ரைங் டு ஃபைண்ட் மை பென்னு வேணாம்னு சொல்லலாம், ஐ எம் லுக்கிங் ஃபார் மை பென்னு வேணாம்னு சொல்லலாம், ஐ எம் சர்ச்சிங் ஃபார் மை பென்னு வேணாம்னு சொல்லலாம். ஸோ எனக்கு என்னோட பென்னு தேவைப்படுது, அதனால நான் பாக்குறேன் அப்படின்னா ஐம் லுக்கிங் ஃபார் மை பென். தொலைச்சிட்டேன், தேடுறேங்கிறதுனால ஐம் சர்ச்சிங் ஃபார் மை பென். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதுல ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் நம்ம ஒன்றும் பார்க்கல. ஓகே, ஆனா பேனா கிடைச்சதுக்கு அப்புறம் ஐ ஃபவுண்ட் மை பென் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? நான் பேனாவை கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்கிறாரு, நீங்க தேடிய புத்தகம் கிடைச்சிச்சா? இப்போ இந்த இடத்துல தேடுன அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இருக்கு. நீங்க எதுக்காக தேடினீங்க? அந்த புக்கு உங்களுக்கு தேவைப்பட்டதுனால. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சுஜாதோட புக்ஸ் எல்லாமே படிச்சிருக்கேன், ஒண்ணுக்கு நான் படிக்கல, அதனால நான் தேடிட்டு இருக்கேன்ட்டு. அந்த மாதிரி தேடுறதா இருந்தா டிட் யூ ஃபைண்ட் த புக் யூ லுக்ட் ஃபார்? நீங்க கூட அன்னைக்கு கூட கேட்டுட்டு இருந்தீங்களா அந்த புக்கு கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு டிட் யூ ஃபைண்ட் த புக் யூ லுக்ட் ஃபார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்க புக்கு தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி நேத்து டேபிள் அங்கெல்லாம் தேடிட்டு இருந்தீங்களா, கிடைச்சிச்சா அப்படி கேட்கறதா இருந்தா டிட் யூ ஃபைண்ட் த புக் யூ சர்ச்ட் ஃபார்? டிட் யூ ஃபைண்ட் த புக் யூ சர்ச்ட் ஃபார்? ஸோ இந்த வீடியோல நாம லுக் ஃபார், சர்ச் ஃபார், அஃப்கோர்ஸ் சர்ச், சீக், ஃபைண்ட், இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சீக்ன்ற வார்த்தையை நாம ஒரு நபரையோ ஒரு பொருளோ இல்லாம பெர்மிஷன், ஹெல்ப், அட்வைஸ் இந்த மாதிரி இதையெல்லாம் தேடுறதா சொல்றப்போ நம்ம சீக்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஒரு இடத்துல தேடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு சர்ச்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஒரு பொருளையோ ஒரு நபரையோ தேடிட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கு சர்ச் ஃபார் அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். லுக் ஃபாரும் ஒரு நபரையோ ஒரு பொருளையோ தேடுறது தான், பட் அவங்களுக்கு தேவைப்படுது எனக்கு, அதனால நான் அவங்களுக்கு தேடிட்டு இருக்கேன், இல்ல அதை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ நம்ம லுக் ஃபார்ன்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.